நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2025 வரக்கூடிய குரு பகவானின் அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது, வக்ரவ பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான விஷயங்கள் உங்கள் ராசியான ரிஷப ராசிக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கையில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கையில் உங்களுடைய ராசியான ரிஷபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி, இவ்வளவு நாளாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து வந்த தனஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்போ உருவாயிருக்கு. இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில் முதல்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப சிரமத்தை சந்திச்சிட்டிங்க. ரிஷபராசி என்பது ரொம்ப சிரமத்தை சந்திச்சாச்சு. என்ன மாதிரி சிரமங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் உங்களுக்கு ஏற்பட்ட முதல் விஷயம் என்னென்னா, தொழிலில் சரியான லாபம் இல்லை. தொழில் லாபம் அப்படிங்கிறது இல்லை, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கல. வேலையில் இருந்தவங்களுக்கு நான் நல்லா வேலை பார்க்குறேன், நல்ல ஒரு உழைப்பை செலுத்துகிறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, உயர்வு கிடைக்கல அப்படிங்கிறது மாதிரி ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம் ஒரு விஷயம் இருந்து வருது. அடுத்து ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு தொழில் அமைப்புகளில் பல்வேறு காரணங்களால் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விஷயங்களில் தடை தாமதங்களை சந்திச்சிட்டிங்க. அடுத்து குடும்ப உறவுகளில் சரியான புரிதல் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்துல உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடம், லாபம் வரக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அவரோட பார்வையால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், கௌரவம், புகழ், அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இரண்டாவது விஷயம், குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள், பிணக்குகள், அதே நேரத்தில் விரிசல்கள் அப்படிங்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத குரு பகவான் கொடுக்குறாரு. அடுத்து உங்களோட இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்தப்பட்டு சில பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாம், இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அப்போ இது ஒரு சரியான காலகட்டம் தான், உங்களுக்கு சரியான காலகட்டம் தான் உருவாகிருக்கு. அப்போ நல்ல அமைப்பு, நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதமான தருணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான். ஓகேங்களா? இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 3 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா வக்ரகதி நிலையில், இது உச்ச வக்ரகதி நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானின் அந்த ஆதிக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை இப்போ கொடுக்குறாரு. அப்போ இது ஒரு நல்ல தருணமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, குரு தசை குரு புத்தி எதுவும் நடக்குதா, குரு பகவான் எதுவும் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம் பெற்று எதுவும் இருக்காரா அப்படிங்கிற நிலைகளை பார்த்துக்கிட்டு இந்த தசாபுத்தி அமைப்பு படி இந்த பலன்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடு ஏதாவது செய்யலாமா, வருமானம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி கணக்கு பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது ஒரு நல்ல தருணம் தான், நல்ல சிச்சுவேஷன் தான். ஓகேங்களா? இந்த காலகட்டம் உங்களுக்கானது. நீங்கள் உங்களால் முடிந்த வரையும் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலையை பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை எடுத்து நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகிருக்கு. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம், ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல காலகட்டம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமாக இருந்த சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய, மறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இது அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான
ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது எப்போ அதிசாரம் குரு அதிசாரமாகி வராரு அப்படின்னா 17/10/2025 இருந்து 7/12/2025 வரைக்கும் குரு மீன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக வராரு. இது 1.5 மாதம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் சொல்லக்கூடிய பலன் 1.5 மாதம் வரைக்கும் தான். இது என்னன்னா 1.5 மாதத்துக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது. மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வரக்கூடியது குரு உங்களுடைய ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு வராரு. 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு 3ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள்லாம் யாருக்கெல்லாம் இப்போ குரு திசை நடக்குதோ அவங்களுக்குலாம் நல்ல ஜாக்பாட்டு தான். ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனியும் 11ல் இருக்குது. 2வது குரு இப்போ அங்கே பார்க்குது. அப்போ திடீர்னு ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகுது, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் குறிக்கக்கூடியது. அப்போ குரு 9ஐயும் பார்த்து 11ஐயும் பார்க்குறாரு. நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு உறுதியாக உண்டு. நீ 7ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போ என்னென்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது, உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக தான் இது அமையும். 11ஆம் இடத்தை பார்க்குறது குருவோடைய பார்வை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதாவது குரு இருக்கிற இடத்த காட்டிலும் பார்வை ரொம்ப நன்மையை கொடுக்கும். அப்போ 7, 9, 11 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்தானங்கள். சில பேருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியிருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய சம்மதத்தோடையே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக உண்டு. வீட்டில் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கவங்களாம் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அதிகமான நன்மைகளும் மாற்றங்களும் இந்த அதிசாரத்தில் குரு அதிசாரத்தில் ரிஷபராசிக்கு தான் முதல் நன்மைனே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்ல காசு பணம், திடீர் அதிர்ஷ்டங்கள், மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு வரப்போகுது. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும். அதே லாபம் வருங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம். நீங்கள் ₹1 போட்டிங்க அப்படின்னா 10 மடங்கு ஈட்ட முடியும். அப்போ ₹1,00,000 போட்டிங்கன்னா ₹10,00,000. அந்த மாதிரி நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் உங்களுக்கு குரு கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா நீண்ட தூர பிரயாணம். அப்போ தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்கிற மாதிரி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷன், இது எல்லாமே கிடைச்சிரும். ஏன்னா குரு அதிசாரம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்போ திடீர்னு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை எது கொடுக்குதோ அந்த விஷயத்தை குரு செஞ்சுட்டு போயிடுவார். இந்த 1.5 மாத காலத்தில் செஞ்சுட்டு போயிடுவார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குருவோடைய பார்வை இருக்குது. இந்த 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம். அப்போ என்னன்னா திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திருமணத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கும். ஏதோ ஒரு தடையினால திடீர் தட்டி போயிட்டே இருக்குது. பக்கம் அதை என்ன செய்யுது, கை கூட மாட்டேங்குது திருமணம் அப்படின்னா இந்த குரு அதிசாரத்தில் அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணும்போது திடீர்னு மேரேஜ் கிளிக் ஆயிரும். இந்த திடீர் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த அதிசார காலகட்டத்தில் தான் அமையும். திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போகிறது, ஒரு நிச்சயம் வரைக்கும் போகிறது, இதெல்லாம் அதிசார காலகட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வீட்டில் சொல்ல தயக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த டைமில் போயிட்டு குரு அதிசாரத்தில் இருக்கிறனால நீங்கள் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். கட்டாயம் சம்மதிச்சிருவாங்க. ஏன்னா குரு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது மனசுக்கு பிடித்த நபரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த 1.5 மாத காலத்தில் இருக்கறனால இந்த டைமில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். லைஃப்பில் நல்ல நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறத அப்படியே புரட்டி போட்டு நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி புதுசாக பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திருமணத்தை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு தொழிலுக்கு முதலீடு போகிறதுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா கூட வேற ஒருத்தங்க பார்ட்னராக நான்
முதலீடு பண்ணுறேன், என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கேயோ இருந்து வரக்கூடியவங்க தான் ஒரு பார்ட்னர் வருவாங்க. அவங்கள பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக தொழிலில் நல்ல க்ரோத்து, பிஸ்னஸை மேலும் மேலும் உங்களால் டெவலப்மெண்ட்டு எடுத்துகிட்டு போக முடியும். இது ஒரு நல்ல அமைப்பு. திடீர்னு நல்ல அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டு. குருநாதர் வழிபாடுலாம் உங்களுக்கு இருக்குது. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால சொசைட்டியில் உங்களுக்கு நல்ல பேர் அதிகமாக கிடைக்குங்க. உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே வளரக்கூடிய அமைப்பு தான். நீங்கள் சொசைட்டியில் நீங்கள் யார், என்ன, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கீங்க, இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படும். உங்களுக்கு நல்ல புகழ் வரும். உங்களுடைய வளர்ச்சிகள் அமோகமாக இருக்கும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணி புனித யாத்திரை, அதாவது புனித நதிகளில் நீராடுறது, இந்த மாதிரி அமைப்பை கட்டாயம் குரு கொடுப்பாரு. அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், போட்டித் தேர்வுகளை வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குரு 3ஆம் இடம் வந்திருக்காரு. அதனால் போட்டித் தேர்வு, இன்டர்வியூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 3ஆம் இடம் தான். அதனால் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு விஷயம் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இளைய சகோதரன் சகோதரி வழியே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சுமூகமான உறவுகள் ஏற்படும். அவங்கக்கிட்ட உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். அதே மாதிரி பாக பிரிவினை, இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு உண்டான இது இப்போ பூர்வீக சொத்துக்களோ அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் பாகம் வந்து உங்களுக்கு பிரிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் பாக பிரிவினை உங்களுக்கு நடக்குங்க. இந்த டைமில் வந்து பாக பிரிவினை உங்களுக்கு நடக்கும். சொத்துக்கள்லாம் வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, வில்லங்கங்கள்லாம் நீங்கி அது தானாகவே உங்களை தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியசாலி. அது ஒரு சிலருக்குலாம் புத்திர பாக்கியம் இருக்குது 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக செய்யக்கூடிய விஷயங்கள், செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது புதுசாக நீங்கள் ஏதாவது செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா குரு வந்து பிளஸ்ஸிங்கோடு இருக்கார். உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடியது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே வந்து அந்யோன்யம் ஏற்படும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறதுக்கு உண்டானது அமைப்புகள். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் உங்களுக்கு பெருகும். ஒரு சிலருக்குலாம் வந்து 2வது குழந்தை பெறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணியிருக்கவங்களாம் இந்த டைமில் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குருநாதருடைய வழிபாடு பண்ணுங்கள். குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஒரு நல்ல உபாசனை எடுங்க. இந்த டைமில் அது உங்களுக்கு வந்து கஷ்ட காலங்களில் கை தூக்கி விடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அரசாங்க ஊழியர்கள்லாம், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான டைமு. நீங்கள் விரும்பாமையே வேறு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஊர் வேறு ஊராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் வேறு ஊர்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 1.5 மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். நிம்மதியாக போய் நீங்கள் வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீண்ட தூரங்கள், அடிக்கடி அலைச்சல்கள் இருக்கும். உங்களுக்கு குரு 3ல் வந்து 9 பார்க்குறனால அலைச்சல்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல லாபங்களும் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அலைகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது உங்களுக்கு நல்ல லாபமாகவும் அமையும். புது புது தொடர்புகள் ஏற்படும். அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. கட்சி சார்பாக வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவுகள் பெருகும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைமு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல டைமு. நீங்கள் உங்களோட பேரு புகழ் எல்லாமே வந்து வெளியில் வரக்கூடிய காலகட்டம். இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளேயே ஏதாவது மற்ற ஆட்களுடைய தலையீடுனால நீங்கள் வெளியில் பெரிய லெவலில் க்ரோத் ஆக முடியலனா கூட இந்த டைமில் வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சியான டைம். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பருங்க. உங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைக்கும். மக்களால்
வந்து பாராட்டப்படுவீங்க, அங்கீகரிக்கப்படுவீங்க, பேரு புகழ் எல்லாமே பரவப்படும். அவார்ட் கிடைக்கிறதுக்கு உண்டானது, வெளிநாடுகளுக்கு போய் ஏதாவது ஒரு இது செஞ்சு அது மூலிமா நிறைய இன்கம் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறது வந்து அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது. இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். அதாவது முதல்ல பார்த்தாலேயானால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம். இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் குரு. குரு மட்டுமே 100% சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, அது வந்து மிகைப்படுத்தப்படும், அதிகமாக நல்ல ஒரு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும். அதனால தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குருவை பற்றி சொல்லுமே, ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9, 12 2 ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம். தனுசு 9ஆம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம், தந்தை, இதை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், பண வரவுகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம், வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அந்நிய செலாவணி, முதலீடுகள், அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள். 12ஆம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது. அதனால் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது மீன ராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 12ஆம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு, அதாவது உங்களுடைய சயனஸ்தானம், உங்களுடைய அயனஸ்தானம், சுப செலவுகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பற்றி பார்த்தீங்கன்னா குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான, அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட, அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம பார்வைகள் இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்த்தோம்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது, அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல வந்து உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேனால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெருகும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது, குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க, அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலோ அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றி
வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு வந்து 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால், அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அவர் வந்து நல்ல, அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்தாலே ஆனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது, அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது, அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில், அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தலையானால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தலையானால் 4ஆம் இடத்துலேருந்து, அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கு அப்புறம் வந்து ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரம் மாறார். 18/11 பார்த்தேலையானால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2, புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரிகள், அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார், தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம், இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பெயர்ச்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை
பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன். சரியா? இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக குரு இருக்கார். இப்போ அதிசாரமாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகிறது என்ன அப்படின்னா, புதிய முயற்சிகளில் வெற்றி வரும். இளைய சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதுவும் கலைத்துறையில் எழுத்து பணியில் இருக்கிறவங்க, கவிஞர், கட்டுரை எழுதுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம். அதுவும் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இப்போது 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசியின் 7, 9, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சரி, இப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது எப்படின்னா 8/10/2025 21/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதிசாரமாகி வக்கரமானாலும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பொருத்தங்கள், திருமண பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவானை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். என்ன ஏற்றம் கிடைக்கும்னா, வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டிலிருந்து புதிய பணம், முதலீடு, அந்த மாதிரியான விஷயங்கள், தொழில்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குரு முதல் 2 மாதம், அதாவது 8/10 21/12 வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறது அதீதமான நன்மை பெறும். ஏன்னா அவரோட வீட்டையே பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தை சொல்கிறோம். அதனால் குரு என்பவர் தனக்காரகன் லாபத்தையே பார்க்குறார். அதாவது தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அதீதமான ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எது எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, 21/12/2025 மேலே பார்த்தாலேயானால் குரு வக்கரகதி அடைந்து மறுபடியும் 2ஆம் இடத்துக்கே வர்றார். வக்கரகதி அடைந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால பார்த்தாலும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருப்பினும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது 21/12 17/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தை வக்கர குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதாவது வக்கரம் பெற்ற குரு பார்க்குறார். பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமான நல்ல சயனம், அதாவது சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது, அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் இருக்கும், உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம், எடுத்த வேலைகள் எல்லாமே முடியக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது 2ஆம் இடத்தில் இருப்பதும் 3ஆம் இடத்தில் இருப்பதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார வக்கரம்
பயிற்சி நடக்கிறது. அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், வியாபாரத்தில் கூட்டுத் தொழிலில் பெரிய ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் தொழில் லாபமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வக்கரமாய் 2ஆம் இடத்துல வரும்பொழுது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்களும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும், அது தவிர தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபரிமிதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா குரு பகவான்னு சொன்னோம்னாலே குரு என்பவர் உங்களுடைய குல குருவாகவும் இருக்கலாம். ராமானுஜர் என்பவர் பெரிய, அதாவது நிறைய மக்களுக்கு பெரிய வாழ்க்கையை காட்டிய மகான். அதனால் வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்களை காட்டியவர் அவர். அதனால் அவர் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வாங்க, மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார். நெய் விளக்கு போடுங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதை தவிர துளசி மாலை போட்டு வாங்க ராமானுஜருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சுண்டல் பலகாரம், அதாவது சுண்டல் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த பாடசாலைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச பாட புஸ்தகமோ இல்லைன்னா எழுத்து பேனா பென்சில் இல்லைன்னா நோட் புஸ்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தேங்காய், அதை தவிர இது நெய், இந்த மாதிரியான அபிஷேகத்துக்கு நெய், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லா விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக செல்லக்கூடும்.